என்னாகும் 35வது அதிகாரத்துல தேவன் மோசே கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அடைக்கல பட்டணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பத்தி. அவங்க இருக்கிற அந்த பகுதியை சுற்றிலும் 6 அடைக்கல பட்டணம் ஏற்படுத்தப்படணும் அப்படின்னும், அது எதற்காகன்னு சொல்கிறாரு. ஒருவன் தெரியாம குற்றம் செய்தால் அவன் தன் ஜீவனை காக்கும்படியாக அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள தஞ்சம் புகுந்து கொள்ளலாம். அப்படி அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாரும் அவனை தண்டிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அடைக்கல பட்டணம். ஒவ்வொரு அடைக்கல பட்டணத்துக்கும் ஒவ்வொரு பிரதான ஆசாரியர் ஏற்படுத்தப்படணும். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா எதுவரை அதுக்குள்ள இருக்க முடியும்னா, அந்த பட்டணத்தின் பிரதான ஆசாரியர் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் தான் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள சேஃபா இருக்க முடியும். என்னைக்கு பிரதான ஆசாரியர் மறிக்கிறாரோ அன்னைக்கு அவன் அடைக்கல பட்டணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுருவான். அவனை பழி வாங்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பழி வாங்கிடுவாங்க. அப்ப அவனுக்கு ஜீவனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கிற பிரதான ஆசாரியரையும் சார்ந்துதான் இருக்குது. அப்ப அந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கிற அந்த மனிதனோட ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை. என்னைக்குனாலும் அவனும் தண்டிக்கப்படலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. நமக்குன்னு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நித்திய பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அவருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற நமக்கு என்னைக்குமே ஆக்கினை தீர்ப்போ தண்டனையோ கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு பாவம் தெரியாம செய்தாலும் அதுல இருந்து விடுவிக்கும்படியாக, மன்னிக்கப்படும்படியாக நமக்கான நித்திய பிரதான ஆசாரியார் ஆகிய கிறிஸ்து இருக்கிறார். அதை விசுவாசிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மக்களுடைய குற்றங்களுக்கு தண்டனைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம தண்டிக்கப்படுகிறவர்களாக இல்ல, மன்னிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதற்காக துணிந்து பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்தா தண்டனை தான் இல்லை, ஆனா நிச்சயமா இந்த பூமியில இருந்து உங்களுக்கு விளைவுகள் இருக்கும். அதனால தேவன் அருளும் அந்த கிருபையை வீணடிக்காத வண்ணம் ஞானத்தோடு தேவன் அருளிய கிருபையில நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.